முறைகளுக்கு எப்போது இந்த அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கும் என கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய விவாதத்தில் கருத்து சொல்ல முதல் சில முக்கிய விடயங்கள் முல்லைத்தீவு சம்பந்தமாக கதைக்க வேண்டியிருப்பதால் அதை கதைக்கின்றேன். நேரம் இருந்தால் விவாதத்துக்கு வருகின்றேன் அல்லது சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த அறிக்கையை கன்சாட்டில் சேர்க்கவும். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையுறைப்பற்று பிரதேச செயலகத்தில் உள்ள கொக்குத்தொடுவாய் மத்தி கிராம அலுவலர் பிரிவில் அத்துமீறி அமைக்கப்படும் உப்பளம் தொடர்பாக கடந்த 6 மாதங்களாக முல்லைத்தீவில் குரல் எழுப்பி வருகின்றோம். இது விடயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் எம்பி மனோ கணேசன் அவர்களும் இப்போது அந்த குரல் எழுப்பி இருந்தார்கள். அந்த விடயத்துக்குள் தான் வருகின்றேன். இது தொடர்பில் மாவட்ட செயலாளர், கரையுறைப்பற்று பிரதேச செயலாளர் ஆகியோரால் தடுத்து நிறுத்துவதற்குரிய கடிதங்கள் உரிய தரப்பினருக்கு அனுப்பப்பட்டன. இவ்வாறான அடாத்தான செயல்பாடுகளில் ஈடுபடுவது மகாபலி அதிகார சபைதான். இது தொடர்பாக கடந்த 26/3/12 அன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் கௌரவ கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் எமது லால்காந்த அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் கௌரவ அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்டது குறித்த பகுதி தனியார் காணியில் அமைக்கப்படவில்லை என மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினரால் அன்றைய தினம் குறிப்பிடப்பட்டது. அமைச்சர் அவர்களால் இப்பிரச்சனையை மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆராயுமாறு அன்றைய நாள் அமைச்சரால் பணிக்கப்பட்டது. பின்னர் எமது கோரிக்கைக்கு அமைய மாவட்ட செயலாளர் மற்றும் கரையுறைப்பற்று பிரதேச செயலாளர் ஆகியோரின் உத்தரவுக்கு அமைய குறித்த பகுதி தனியார் காணியே என நில அளவை அத்தியட்சகரால் உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தனியார் காணியில் அமைக்கப்படும் மேற்படி உப்பளம் அமைக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்துமாறு இலங்கை மகாபலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு 2026/7/28 அன்று கடிதம் கரையுறைப்பற்று பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் என்னிடம் கையில் உள்ளது. பிரதேச செயலாளரால் கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் பின்னரும் இலங்கை மகாபலி அதிகார சபை அதற்கு இணங்காத வகையில் தன்னிச்சையாக செயல்படுவதையே அவதானிக்க முடிகின்றது. மகாபலி அதிகார சபை இந்த தீவில் உள்ள அரசாங்கத்துக்கும் கட்டுப்படாமல், அதாவது NPP அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் வடகிழக்கில் இனப்பெரும்பலை மாற்றும் எண்ணத்தோடு தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பாகவே செயல்படுகின்றது. கொக்குத்தொடுவாய் மத்தி கிராம சேவையாளர் பிரிவில் அடாத்தாக அமைக்கப்பட்ட உப்பளமும் அதற்கு ஒரு சான்று என இப்பேரவையில் மீண்டும் பதிவு செய்கின்றேன். தேவைப்பட்டால் இவற்றுக்கு ஆன சான்றுகளை உரிய தரப்பினருக்கு வழங்குவோம் என்பதையும் கேட்டுக்கொள்வதோடு, நான் நாகரிகமாகத்தான் பாராளுமன்றத்தில் கதைக்கின்றேன். ஆனால் மகாபலி செயல்பாடை, மகாபலிய பொறுக்கித்தனமான செயல்பாடுன்றதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கென தனியார் நீர்வளங்கள் தனியான முகாமையாளர் அலுவலகம் நிறுவப்பட வேண்டும். இலங்கையிலேயே பிராந்திய நீர்வளங்கள் முகாமையாளர் அலுவலகம் இல்லாத 2 மாவட்டங்கள் முல்லைத்தீவும் கிளிநொச்சியும் தான். 2026 ஜனவரி மாதத்தின்படியான தரவுகளின்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8500 குடும்பங்களுக்கு நீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் நீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. வடமாகாணத்தில் இதுவரை இல்லாதுள்ள கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கும் மேற்படி பிராந்திய முகாமையாளர் காரியாலயங்களை கொண்டு வருவதில் உள்ள மட்டுப்பாடுகள் தான் என்ன? முல்லைத்தீவில் மொத்தமாக இதுவரை 921 சிறுநீரக நோயாளிகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கொடுப்பனவு பெறும் சிறுநீரக நோயாளிகளாக கரையுறைப்பற்றுள்ள 79 பேர், புதுக்குடிப்பில் 109 பேர், ஒட்டுசுட்டானில் 171 பேர், துணுக்காயில் 168 பேர், மாந்த ஈஸ்டில் 152 பேர், மணலாறில் 240 பேர், மொத்தம் 919 பேர் சிறுநீரக நோயாளிகளாக காணப்படுகின்றனர். முல்லைத்தீவுக்கென தனியான பிராந்திய நீர்வளங்கள் முகாமையாளர் அலுவலகம் அமையும் போது இன்னும் முல்லைத்தீவில் சேவை வளங்கள் விரிவுபடுத்தப்படும்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பொறியியல் தொழில்நுட்பத்தில் மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்ற மாணவன் பரமேஸ்வரன் பானுஜன் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துதான் மரணித்திருக்கின்றார். 900க்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் முல்லைத்தீவில் உள்ளனர். இன்னும் பல இடங்களில் நீர்வழங்கல் வசதியை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே காலந்தாழ்த்தாது மேற்படி 2 மாவட்டங்களிலும் பிராந்திய முகாமையாளர் அலுவலகங்களை நிறுவ வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாம் தித்வா புயலின் போதான இழப்பீடுகள் வழங்கலிலும் ஒவ்வொரு துறையிலும் முழுமைப்படுத்தப்படாத தரவுகள் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மீன்பிடி சார்பாக தித்வா மீன்பிடி சார்பாக 80க்கும் மேற்பட்ட பகுதியளவான படகு சேதங்களுக்குரிய கொடுப்பனவு, 5 காணாமல் போன படகுகளுக்குரிய நிவாரணம் என்பன மன்னார் மாவட்டத்தில் இன்னும் தேக்க நிலையில் உள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 30 படகுகள் முற்றாக சேதமுற்றும் காணாமலும் போன நிலையில் இதுவரை 13 படகுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. பகுதி சேதமடைந்த 15 படகுகளுக்குரிய இழப்பீடுகள் இதுவரை முழுமைப்படுத்தப்படவில்லை. வீடமைப்புக்குரிய நிலுவைத் தொகை தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2212 வீடுகள் உள்ளீர்க்கப்பட்டு அவற்றிற்கான 1689 மில்லியன் ஒதுக்கீட்டு நிதியில் 369.85 மில்லியன் நிதியே இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. அத்திவாரத்தோடு 820 வீடுகளும் சுவரோடு 1063 வீடுகளும் கூரை மட்டத்தோடு 316 வீடுகளும் கதவுகள் மற்றும் சாளரங்கள் இல்லாது 13 வீடுகளுமாக 2019ஆம் ஆண்டின்படி 1319.18 மில்லியன் நிதி வழங்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. இவ்வாறான வீட்டுத் திட்டங்கள் எப்போது நிறைவுறுத்தப்படும்? ஒவ்வொரு கட்டமும் நிறைவுறுத்தப்பட்ட பின்னரே பணம் வழங்கப்படும் என்ற நிலையில் பல மக்கள் நகைகள் உடைமைகளை வைத்து கடன்பட்டு வீடுகளை கட்டிய நிலையில் அவர்களுக்கு உறுதியளித்த மீதி பணத்தை 7 ஆண்டுகளாக அரசு வழங்கவில்லை. இவ்வாறான தாமத நிலைகளுக்கு எப்போது இந்த அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய வீட்டுத் திட்டம் அதேபோல் 2011-2012 காலப்பகுதியில் வழங்கப்பட்ட இந்திய வீட்டுத் திட்டத்தின் ஊடாக முல்லைத்தீவில் நிர்மாணிக்கப்பட்ட 226 வீடுகளில் 214 வீடுகள் வசிப்பதற்கு உகந்த நிலையில் இல்லாத வகையில் சேதமடைந்துள்ளன. இவை தொடர்பிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் உரிய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ஆலயங்களின் கொடுக்கப்பட்ட 25,000 ரூபாய் நிதி மன்னாரில் விண்ணப்பித்த 56 தேவாலயங்களுக்கு வழங்கப்படவில்லை என கேட்டு நிறைவேறுகின்றேன்.